நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க. பட்ட பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ, படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ. தொழிலாளர்கள் சொல்லப்படும் கதையை கேளுங்கோ, ஐயா கேளுங்கோ, அம்மா கேளுங்கோ, அண்ணங்களுங்கோ, அக்கா கேளுங்கோ. கேளுங்க 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 கேளுங்க. தச்சோம் கிழிச்சோம் சரிகே எம்பட்டு ஓம்பட்டு கிழிஞ்சுது போ. செத்தோம் பழச்சோம் தனசரி ஓந்தலை எந்தல உழுது போ. ஆஹா பெரியோர்களே, மழை தண்ணி இல்லாம பயிர் பச்சை கூட முளைக்கல, மண்ணு வறண்டு போய் கிடக்குதே. எப்ப மழை வரும் எப்ப மழை வரும்னு பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. எப்பதான் மழை வருமோ, மண்ணு குளிருமோ. தண்ணி இறக்கும் மச்சா, ஏற போட்டி விழுது வச்சா, வித்து நல்லா எடுத்து வச்சா, விதைக்க நாள் காத்திருந்தா. மழை பெய்யாதோ, பக்க பஞ்ச தீராதோ. மாறி மழை பெய்யாதோ, மக்க பஞ்சம் தீர. சார மழை பெய்யாதோ, சனங்க பஞ்சம் மாற. மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மரங்கருக்கலியே. குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயிங்கில்லையே. மாறி மழை பெய்யாதோ, மக்க பஞ்சம் தீர. சார மழை. அக்கா அக்கா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? காலநிலை மாற்றத்தால தான் பருவமழை பெய்யறது மாறி போச்சாம். இந்த வாரத்துல நல்ல மழை பெய்ய போகுதாம். நாம வயக்காட்டு வேலைய வேகமா பண்ணலாம். ஆமா, விதை நெல்லை எடுத்து வைய, வயலை உழுது வைக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா நல்ல மழை பெஞ்சி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைச்சது. ஆமாக்கா, வாய்க்காலெல்லாம் தண்ணி நிறைஞ்சு ஓடுது, வயலெல்லாம் பச்சை பசைன்னு வளர்ந்து நிக்குது. உலகத்து பசியாத்த மழை வந்தது, நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சக்கா. இந்த முறை நமக்கு தரமான அறுவடை செஞ்சு நல்ல வியாபாரம் செய்யலாம்க்கா. ஊருக்கெல்லாம் சோறு போட விவசாயம் நடக்குது. வேர்வையில நெல்லு மணி பூவ போல சிரிக்குது. எறும்பு மழை பச்சரிசி கோலம் போடு ஊருடா. ஏழ யாரும் இல்லை என்று எடுத்து காட்டும் ஏறுடா. கைய கால நம்பி இன்னும் வாங்கு பேரு. மொத்த ஊரும் ஒன்ன சொல்ல சொல்ல காலம் மாற. இன்றைய முக்கிய செய்திகள். பூங்குளம் கிராம பகுதியில் உள்ள விளைநிலங்கள் 4 வழிச்சாலை மேம்பாட்டிற்காக அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சி பணியாக வயல்கள் அளிக்கப்பட்டு சாலைகள் அமைக்கப்படுகின்றன. செய்தியில சொன்ன விஷயம் கேட்டு எனக்கு நெஞ்சே வெடிக்குது. பயிர் விளைஞ்சு நிற்கும் போது அதை அழிக்க நினைக்கிறாங்களே. நெல்லு நாத்து என் புள்ள மாதிரி தான். அதை பறிகொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்?
மண்ணையும் பயிரையும் அழிச்சு தார் சாலையாக்கலாம். ஆனா அதுல மறுபடியும் விவசாயம் பண்ண முடியுமா? வளர்ச்சியும் வேகமும் உணவில்லாம முடியுமா? தொழில்நுட்பம் மனுஷனோட மனசை அழிக்குது. இயற்கையை அழிச்சிட்டு இன்னும் உணவுக்கு என்னையா செய்ய போறீங்க? உலகத்தோட அச்சாணியே விவசாயம் தான். அதை நிறுத்தினா உலகமே நின்றுமே. மக்களுக்காக தான் அரசு, அதுவே மக்கள் அழிக்க கூடாது. ஆமாண்ணே, இந்த மண்ணை காக்க போராடுவோம். விளைநிலங்களை அழிக்க கூடாதுன்னு சட்டம் உருவாக்குவோம். ஆமா, உறுதியாக குரல் கொடுப்போம். விவசாயத்தையும் விளைநிலங்களையும் காப்பாற்ற இறுதி வரை இணைந்து போராடுவோம். இன்றைய இளைய தலைமுறையினர்கள் விவசாயம் செய்ய முன்வரணும். விளைநிலங்களை வீட்டு மனையாக்குவதை தடுக்கணும். புதிய விவசாய முறையை பயன்படுத்தணும். நம்ம நாட்டையும் விவசாயத்தையும் வளர்க்கணும். மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயம் செய்ய இளைஞர்கள் முன்வரணும்.
நண்பனே வேளாண்மை அன்பனே பட்டணம் தாண்டியே போகலாமா? நாளை இந்தியா கிராமத்தில் உள்ளதாம், இன்று நாம் சென்றுதாம் பார்க்கலாமா? ஏரோட்டம் இங்கே இல்லாமல் பளபள பட்டண சாலையில் காரு ஓட்டுமா? இங்கே செத்தோட கூத்து ஆடாமல் பளபள 5 ஸ்டார் ஹோட்டலில் பந்தி நடக்குமா? உடவா உடையோ கொடுப்பது யாரு? இனம் என்னும் தாய்தானே. பாட நண்பனே வேளாண்மை அன்பனே பட்டணம் தாண்டியே போகலாமா? கதிர் நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கு. அப்புறம் என்ன? கதிர் அறுத்து நெல்லடிச்சு எடுத்து புத்தரிசியில் வெல்லம் சேர்த்து புதுப்பானையில் பொங்கல் பொங்குவோம். அடுத்து என்ன? ஆட்டம் பாட்டம் தான். விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமடா.